வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு வந்து நம்மளுடைய உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பு ஏற்படுத்தும் அப்படின்னும், அதனால் தேங்காயும் அது சார்ந்த உணவுகளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை கிடையாதுங்க. உண்மையான விஷயம் என்னென்னா, தேங்காயில் பல நன்மைகள் வந்து கொட்டி கிடக்குங்க. அந்த வகையில் தேங்காயிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த தேங்காய் பாலுமே நிறைய மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு. அதுக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ, தயாமின், நியாசின், ஃபேண்டோதெனிக் அமிலம், ரிஃபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புகளாக இருக்கக்கூடிய கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்து தேங்காய் பால் நமக்கு அளிக்கக்கூடிய மருத்துவமைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ரத்த சோகை நோய் எதன் காரணமாக ஏற்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போதுமான அளவுக்கு இரும்பு சத்து உங்களுடைய உடலில் இல்லை, இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா, இரும்பு சத்து இருந்தால் தான் ரத்த சிகப்பணுக்களை உற்பத்தி செய்யப்படும். ஸோ அப்படிப்பட்ட இரும்பு சத்து குறையும் போது என்ன ஆகுதுன்னா, ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியில் தொய்வு ஏற்படுது. ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து குறையும் போது என்ன ஆகும்னா, போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காம போயிடும். அதனால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் அப்பப்போ வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ரெஸ்ட் அப்படின்றது, அந்த ஓய்வு அப்படின்றது நம்ம எடுத்தாலுமே அது வந்து சரியாகாது. இப்போ எப்போ வந்து இது சரியாகும்னா, இரும்பு சத்து பற்றாக்குறையை நம்ம போக்கணும். அதுக்கு தான் நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளணும். ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்பு சத்தில் 25% அதில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். எனவே சிறியவர்கள் முதல் நடுத்தர வயதினர்கள் அப்படின்னு அனைவருமே தினமும் ஒரு கப் தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும். அதில் ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு, உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேணும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் தான் சரியான தீர்வாக இருக்கும். அதாவது தேங்காய் பால் வந்து விரைவிலேயே உங்களுடைய பசியை வந்து அடக்க செய்யும். அதனால் அதிக உணவு சாப்பிட்றதை தவிர்த்து உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறத நீங்கள் தடுக்கலாம். இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை குறைகிறதுக்கு பதிலாக அதிகப்படுத்தப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல் எடை குறைக்கணும்னாலே குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் எனர்ஜி ட்ரிங்க்ஸ், நிறைய ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது போல தான் தேங்காய் பாலும். நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசி கண்ட்ரோல் ஆகிடும். அதிகப்படியான கலோரிகள் நீங்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. தேங்காய் பால் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து இதெல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால உங்களுடைய உடல் எடை வந்து கிட்டத்தட்ட போதுமான அளவுக்கு அந்த பாசிபிலிட்டியாக தொப்பையெல்லாம் குறைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான டயட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். வாதம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக யாருக்கெல்லாம் வாதம் தொடர்பான பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கு முடக்கு வாதம், இந்த குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை கால்கள் கீழ்வாதம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட அந்த செலினியம் சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் பாலில் செலினியம் சத்து அதிகமாகவே இருக்குது. எனவே கீழ்வாதம், முடக்கு வாதம் இருக்கிறவங்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வந்து பொட்டாசியம் சத்தும் கிடைக்காதால ரத்த கொதிப்பினுடைய அளவையும் குறைக்க முடியும். இதனால வாதத்தை வரவும் முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். செலினியம் சத்து குறைபாட்டையும் நீக்கிக்கிறதால வாதம் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் நலமோடு இருக்கலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதயத்தை பராமரிக்கணும் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்புகளில் 50% லாரிக் அமிலம் இருக்குங்க. இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சி நல்ல கொழுப்பினுடைய அளவை வந்து நமக்கு அதிகரிக்குது. ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நம்ம அகற்றி ஆகணும். அப்பதான் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கும். இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடுகள்லாம் சீராக இருக்கும். எனவே நீங்க தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நார் சத்து கொண்டு நீக்கிக் கொள்ளலாம். ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமலும் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும் பொழுது இதயத்துக்கு வந்து அந்த மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா பிபி ப்ராப்ளம் இல்லாமல், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு
உடலுக்கு பாய்ச்சறதுக்கு நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துகிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பை இது பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டு பொருள் வந்து தேங்காய் பாலில் மட்டும்தான் அதிகமாக இருக்கு. இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து இது அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுக்கு அந்த ரத்த கொதிப்பையுமே உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது போல பார்த்தீங்கன்னா, தேங்காய் தவிர இந்த சக்தி, அதாவது இந்த மோனோலாரின் அப்படின்ற அந்த ஊட்டச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ தாய்ப்பாலை தவிர்த்து தேங்காய் பாலில் இந்த ஊட்டச்சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கலாம். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது ஒட்டுமொத்த இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டம், அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளும் போது புதுவிதமான ஒரு நோய் கிருமி உங்களை தாக்கி எந்த விதமான நோயுமே ஏற்படுத்தாது. உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டிருக்குன்னா அதையுமே நீங்கள் ஏற்படாமல் உங்களுடைய தடுத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடலை பலம் பெற வைக்கிறதுக்கு, எலும்புகளை பலமாக வைக்கிறதுக்கு, குறிப்பாக நரம்புகள், தசை, எலும்பு இது மூன்றினையுமே ஆரோக்கியம் படுத்துறதுக்கு எல்லாமே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் வந்து கிடைக்காதாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு அவங்க மிகுந்த சிரமத்தை வந்து அனுபவிப்பாங்க. அவங்கெல்லாம் வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பால் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு நல்ல பலம் கிடைக்கும். இப்போ தசைகள் தளர்ந்து போகிறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தசைகள் வந்து அவங்களுக்கு தசை பிடிப்பு எல்லாம் ஏற்படாமல் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். தசை வலி அப்படின்றது இருக்காது. நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்படுறது, நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டதெல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பான நரம்பு அமைப்பு அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் பலமாக அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் எலும்புகளுடைய ஆரோக்கியத்தையுமே தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு மேம்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து மிக மிக அவசியமாகுங்க. அதே போல பாஸ்பரஸ் சத்துமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம். அதாவது பாஸ்பரஸ் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தை முன்னாடியே தடுக்கும். ஸோ தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் இருக்கிறதால அடிக்கடி நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு ருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம். 50-60 வயதுகளில் கூட உடலை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொண்டு பேலன்ஸ் தடமாறாமல் வலிமையாக உங்களால் இருக்க முடியும். சருமத்தை நலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாமே தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளாங்க. தேங்காய் பால் அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் அது நீங்கி தோலில் பளபளப்பு தன்மையை நமக்கு வந்து இயற்கையாகவே தேங்காய் பால் வந்து கூட்டி கொடுக்கும், அதாவது அதிகரித்து கொடுக்கும். தோலினுடைய நிறத்தையுமே நமக்கு வந்து கூட்டி இளமை தோற்றத்தையுமே நமக்கு வந்து தக்க வைக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு சருமங்கள் வந்து சுருக்கமாக இருக்கு, முகப்பொருட்கள், கண்கருவளையங்கள், கரும்புள்ளிகள், அந்த வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமமெல்லாம் இருக்கு, இது அத்தனையுமே நீக்கிக்கணும்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் உங்களோட சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை கொடுக்கும், நீரோட்டத்தை கொடுத்து சருமத்தை வறட்சி அடையாமல் முதல்ல பாதுகாக்கும். அப்போ உங்களுக்கு வறட்சி அடையலை அப்படின்னாலே சருமம் வந்து உங்களுக்கு கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இயற்கையாகவே க்ளோவிங் ஆக ஆரம்பிக்கும். அதாவது மின்னக்கூடிய சருமம் வந்து கிடைக்கும். சுருக்கங்கள் அப்படின்றது வந்து இருக்காது. நீங்கள் உங்களுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சரும பொலிவோடு இருக்கணும் அப்படின்னாலுமே தொடர்ந்து நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.